வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். அதாவதுங்க, இப்போ நம்ம திருச்சூரில் தான் இருக்கோம். திருச்சூரில் கேரளாவிலே இப்போ தாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய பில்டிங்கை பார்க்குறேன். திருச்சூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் பெரிய பில்டிங்கே பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன பில்டிங்காக தான் இருந்துச்சு. இப்போ தான் பெரிய பில்டிங்கே பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பெரிய பில்டிங் இருந்துச்சு. இப்போ தான் பார்க்குறேன், அதை தான் சொல்ல வரேன். சரி, ஓகேங்க. இப்போ நேராக வந்து போகிற வழியில் ஆக்சுவலாக கொச்சி தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே சிவன் கோயில் ஒன்று இருக்குது. திருச்சூர்லேயே சிவன் கோயில் இருக்குது. அதை பார்த்துட்டு அதோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கொச்சி போகிறோம். கொச்சி போயிட்டு அந்த போட் ஹவுஸில் அந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். ஸோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். வெயில் நெப்படி அடிக்குது இன்றைக்கி. டீ வடை சாப்பிட்டாச்சு, இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதாவதுங்க, இந்த திருச்சூர் வந்து கேரளத்தோட ஒரு 5வது நகரம்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த தலைநகரம் சொல்லுவாங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் சென்னைன்னு சொல்லுவாங்கள்ல. சென்னை வந்து ஃபஸ்ட்டு, ஸோ மதுரை செகண்டு, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இங்கே கேரளாவில் வந்து 5வது தலைநகரம் இந்த திருச்சூர். மேக்ஸிமம் இங்கே என்ன மேக்ஸிமம் வந்து ஃபேமஸ்னால் சிவன் டெம்பிள் ஒன்று, சேம் அதே மாதிரி இந்த கைவினை பொருட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. மேக்ஸிமம் இந்த நெய்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே ஃபேமஸாக சொல்கிறாங்க. அதை தான் நம்ம போகும்போது பார்க்க போகிறோம். சிவன் டெம்பிள்லேயே மேக்ஸிமம் அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஊடல் எங்கேயாவது வரும்போது காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம போவோம். இப்போ நம்ம வந்து இருஞ்சலங்குண்டான்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பக்கத்தில் தான் சிவன் கோயில் இருக்குது, பக்கத்துலேயே. அதாவது கொச்சிக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. அங்கே போய் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, பஸ் ஃபேர் கேட்டால் வந்து 100 ரூபா இருக்கும். 100 ரூபா, 140. ஸோ அந்த மாதிரி 100 ரூபா இருக்குன்னு பார்த்தா 140 ரூபா, 120 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறதே வந்து 300 தான். 300ல் எப்படி வந்து பஸ்ஸில் போயிட்டு கடைசி வந்து 300 செலவாயிரும். கடைசி ஒரு ஊர் இருக்கும் மிச்சம். ஸோ அதான் வந்து சரி, ஓகே, திரும்ப ஹிட்ச்ஹைக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்க முடியுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு, மற்றபடி ஈஸியான கொஞ்சம் வெயில் இல்லாமல் லிஃப்ட்டு தராங்க அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். சரி, ஓகே, ஓரளவு லிஃப்ட்டு கிடைக்கிது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்தாச்சுங்க. ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். எந்த கோயில்ன்றது மலையாளத்தில் இருக்கான்னு நான் சரியாக தெரில. பட் வந்து சிவன் டெம்பிள் தான் நினைக்கிறேன். ராமசாமி டெம்பிள். சரி, ஓகே, ட்ரிப்பர் ஸ்ரீ ராமசாமி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போவோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 4-5 வியூ பார்த்துட்டு அப்படியே வியூ பார்ப்போம். பார்த்துட்டு வேறு ஏதாவது வந்து இந்த கைவினை பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களை காட்டுறேன். சப்போஸ் இல்லைன்னா ஜஸ்ட்டு கும்பிட்டு அப்படியே நம்ம பீச் பக்கம் போகிறோம். பீச் பக்கம் போயிட்டு அங்கேருந்து நம்ம நேராக வந்து இங்கே கொச்சி தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ சேம் வந்து நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. நேம் ப்ரோ? விஜாஸ் ப்ரோ வந்து வெயிட் பண்ணுறாரு. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் லிஃப்ட் கொடுத்துருக்கேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு கூட்டி போகிறேன், நீங்கள் பவர் பேங்க்கு மற்றெல்லாம் சார்ஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன்னா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஷூட் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஜஸ்ட் போவோம். 5 மினிட்ஸில் டக்குன்னு எல்லாம் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு நேராக ஒரு வீட்டுக்கு போவோம். சரி, ஓகே, வாங்க போவோம். இங்கெல்லாம் வந்து விளக்கு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விளக்கு எல்லாம் வரிசையாக வந்து வச்சுட்டு சேம் வந்து இது ஒரு பாட்டில் கூட பார்த்துருக்கேங்க. நான் ஒரு பாட்டில் கூட அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பாட்டு, ஜெயம் டிரைவ் பாட்டு நினைக்கிறேன். ஜெயம் டிரைவையும் அசின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பாட்டு.
இங்கே பெரிய தராசு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஏதோ சம்திங் பூஜை நடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் தாங்க. ஒரு 4-5 மணி போல் தான் எப்பயும் போல் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. சரி ஓகேங்க, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். கோயில் பார்த்தாச்சு. 4-5 மணி போல் தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம அவர் வீட்டுக்கு போக வேண்டியதான். அவர் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் பாவம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக அந்த கைவினை பொருட்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு நினச்சேன். கோயிலில் தான் நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த கேரளானாலே இருக்குன்னு நினச்சேன், பட் இல்லை. சரி ஓகே, சின்ன ஏமாற்றம் தான், இருக்கிறது தான். சரி ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக வந்து பிரதர் அவர் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காரு. போவோம், உள்ளே போய் பார்ப்போம். அண்டு ஆர் யூ ஓகே வித் திஸ் வீடியோ ப்ரோ? ஓகே வீடியோ ஓகேன்றாரு. உள்ளே போயிட்டு காட்டுவோம். சேம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நிறைய விஷயங்கள் அவங்க கூட பேசிவிட்டு, யார் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் பேசிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. இப்போ சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார். என்னென்னா வீடியோஸ்லாம் பார்த்து நல்லா இருக்குன்னாரு. சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார். வீட்டில் போயிட்டு உங்கள் வீட்டில் பேசிவிட்டு நல்லா ஜாலியாக பேசிவிட்டு சேம் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டு காட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் காட்டிட்டு பேசிவிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக கொச்சி தான் போக போகிறோம். சரி ஓகே, வாங்க போகலாம். ஓகே ப்ரோ, போகலாமா? ஓகே. ஹாய், ஐ எம் யூடியூபர் கோகுல் நேம். ஆர் யூ ஓகே வித் திஸ் வீடியோ? ப்ரோ உட்காரலாமா? ஓகே. கோகுல். தமிழ்நாடு மதுரையா? இல்லை, ஐ எம் ஃபுல்லி யூடியூப் பிளாகர். அண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் இன் தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாக கவர் பண்ணேன். தமிழ் தெரியுங்களா? தமிழ் தெரியும். ஓகே, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நான் அவுட்லைன் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்னா மதுரை டு ஸ்டார்ட் பண்ணி பை வால்கான் லிஃப்டாகவே மதுரை டு மதுரை. சேம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வரைபாங்கல்ல, தமிழ்நாடு சேம் அதே மாதிரி நான் ஃபுல்லாக வால்கான் லிஃப்டை கவர் பண்ணி சேம் மதுரையில் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இப்போது வந்து கேரளா பாலக்காடுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிச்சுட்டு ஆக்சுவலாக வந்து இப்படி போகணும். பட் தமிழ்நாடு வழியாக தான் போகணுன்றனால மேக்ஸிமம் நார்மல் வழியிலே முடிச்சிடலாம் அப்படின்னு. அதான் போயிட்டு ஓகே. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். ஸோ வந்தாச்சுங்க, ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இங்கே துணி காய போட்டிருக்கேன். அலசி முன்னாடி காய போட சொன்னாங்க. ஸோ முன்னாடி காய போட்டேன், ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரதர் கூட பேசுவோம். சேனல் வந்து தமிழ் சர்வைவர் பேர். நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். உங்களுக்கு டிவி இருந்தால் சொல்லுங்கள். டிவி இருக்கா? அதில் காட்டுவோம் நம்ம வீடியோ. ஸோ பிரதர் இருக்காரு. பிரதர் வெளியே போயிருக்காரா? போகணும். பையனா? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணட்டும். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போகலான்னு இருக்கேன். பிரதர் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டுட்டு போகலாம். சபார் வெள்ளைச்சோறு. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பிரதர்? ஃபிஷ் கறி. ஓகே, அது ஆம்லேட். ஓகேங்க. சாப்பிட்டுட்டு ஃபர்தராக அடுத்து பேசுகிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். பிரதர் தேங்க்ஸ் பிரதர். வந்து நல்ல ஒரு மீன் சாப்பாடு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். துணி முன்னாடி காயுது, அதை காஞ்சோடனே எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். சரி ஓகே ப்ரோ. ஓகேங்க, பேக் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எல்லாம் அந்த காஞ்ச ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சரி ஓகே. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பீச்சுனா, இந்த நான் ஒரு வீட்டில் சாப்பிட்டோம்ல, இங்கேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கான். பக்கத்தில் ஒரு பீச் காமிக்கிறேன் ப்ரோ, வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரிட்டு வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் நடக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆக்சுவலாக விஷயம்னா, எதுக்கு கூட்டி வந்திருக்காருன்னா, இந்த மஞ்சுபல் பாய்ஸ்ன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்புவாங்கல்ல. ஸோ அந்த பறை இல்லடான்ற மாதிரி ஒரு சாங் இருக்குங்க. ஸோ அந்த சாங் வந்து பாடினவர் 2 days பிஃபோர் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருந்தார் போல். இங்கே சிங் பண்ணியிருந்தார் போல். ஸோ அதுக்கப்புறம் வந்து
இன்னும் ஒரு 4-5 நாளுக்கு இந்த ஃபெஸ்டிவல் நடக்குன்றாரு. மேக்ஸிமம் நீங்கள் 7 மணிக்குள்ளே இங்கே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து க்ரௌட் இருக்கும், நிறைய நீங்கள் விஷயத்தை பார்க்கலாம் அந்த பீச்சில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் வந்து வந்திருக்கேன். இந்த பீச்சை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், பார்த்து 2-3 கிளிப் எடுத்துகிட்டு ஃபர்தராக இங்கே இருக்கிறதா வெயிட் பண்ணுறதா இல்லை வந்து கொச்சி போகிறதான்றதை பிளான் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அங்கே பீச் பார்த்துருவோம். ஐ லவ் கொலிம்புரம் பீச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலாக கொலிம்புரம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் கலிம்புரம். ஓகே, கலிம்புரம் பீச். இங்கே தான் வந்து ஸ்டேஜில் தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் பிஃபோர் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், வந்து பாடி போயிருக்காரு. ஸோ அதான் அந்த க்ரௌட் இருக்குது. ஆஃப்டர் ஒரு 7 இல்லைனா 8 மணிக்குள்ளே நிறைய பேர் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிடுமா, நான் நிற்கிற இடம் கூட ஃபுல்லாகிடுமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் பிரதர். ஆனால் பீச் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக வந்து நாங்கள் நிறைய உட்கார்ற மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. அங்கே பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டுக்கு இது போட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ப்ரோ இன்னொரு பிளேஸு கூட்டி போய் விட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அங்கே போய் போக வேண்டியதான். ப்ரோ என்னமோ பண்ணுறாரு. இங்கே ஷாப் வச்சுருக்காருங்க, சொன்னாருங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து ஷாப் வச்சுருக்கேன், இங்கே பக்கத்தில் ஷாப் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இதுக்கு தான் கூட்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போகலாமா இல்லை இருக்கலாமா? போகலாமா இருக்கலாமா? சரி, ஓகே வாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரோ வந்து பீச் கூட்டி போயிருக்காரு. போயிட்டு எப்படி இப்போ நம்ம வந்திருக்கிற பீச் வந்து ஓஹோ பீச்சுன்றாங்க. ப்ரோ தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி ஏதோ தண்ணி ஓடுதுங்க. ஆக்சுவலாக அங்கேருந்து வர்ற தண்ணின்னு நினைக்கிறேன், இப்படி ஓடுது. இங்கேருந்து வந்து அந்த கலக்குதா இல்லை அங்கேருந்து வருதான்றது தெரில. அங்கேயே நின்றுச்சுங்க இந்த தண்ணி தான். ஆக்சுவலாக கடலில் கலக்கிற மாதிரி போயிட்டு அங்கேயே நின்றுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம்ல, கடலும் ஆறுன்ற மாதிரி. ஸோ சேம் அதே மாதிரி தான். கடலை வறுத்து அப்படியே இங்கே விற்கிறாங்க. பீச்சுனாலே அதுதானே. இங்கே பார்க்குறது தான் ஓஹோ பீச். கிளம்புறாராம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து மார்னிங் வந்து நான் வந்து செக்கிங் இவர் கூட தான் ஆக்சுவலாக லிஃப்ட் கேட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போதே சொன்னார், இந்த மாதிரி எதுவும் கோயில் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவரே வந்து நான் கோயில் கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கோயில் போய் பார்த்தோம். மார்னிங் ஒரு கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். அப்படியே நம்ம மீட் பண்ணிட்டோம், துணியை துவச்சிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது, வாங்க போகலான்னாரு. சரின்ட்டு அங்கேயும் போய் அந்த பீச்சையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ ஓயோ பீச்சையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போது நேராக NH வழியாக வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, எவ்வளோடா தேங்க்ஸ்னா பத்தாதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இன்றைக்கி இவர். ஸோ மத்தியானம் வந்து மீன் சாப்பாடு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு ஜூஸ் வேறு கொடுத்துக்கிட்டுருக்காரு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நிறையா போகுது. இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கேரளா வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை, அது ராங்னு நினைக்கிறேன். வாபஸ் வாங்கிக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போது நேராக வந்து நம்ம NHல தான் நிற்கிறோம். மேக்ஸிமம் போய் ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு போய் ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டவுட்டாக தான் இருக்குது. எப்படியும் ஒரு 7 o'clock இல்லைனா 7:30 போல் லிஃப்ட் கிடச்சா நான் சொல்கிறேன், கிடச்சா போய் ரீச் ஆயிடுறேன். சரி, ஓகே. நான் பார்த்து போயிட்டே இருக்கேன். எப்படி போகுதுன்னு தெரில. செக்கிங் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் அப்படி முடியலைன்னா ஒரு 7 to 8 நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து கரெக்டாக 65 கிலோமீட்டர் இருக்குங்க. சத்தியமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு என்ன சொல்கிறதுக்கு. 65 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் எப்படி போகிறதுன்னு தெரில. அதனால தான் வீடியோ இங்கேயே முடிக்கிறேன். நிறைய விஷயம் இன்றைக்கி கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் சரி, ஓகேங்க, நன்றி.